சண்டே நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிருந்தனால பகலில் நான்வெஜ் எதுவும் செய்யலை, நைட்டுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு சாப்பாடு ரசம் வச்சு சிக்கன் உப்பு கறி செய்யலான்னு தான் முடிவு பண்ணிட்டு புளி ஊற வச்சிட்டேன். எங்கிட்ட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து வெங்காயம் இதெல்லாம் இஞ்சி பூண்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த காய்கறி நறுக்கிற வேலை நல்லா செய்வார். யார் யார் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். அவர் நறுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு புளியை கரைச்சி வச்சிட்டேன். டக்குன்னு ஈஸியாக செஞ்சுருவேன். இந்த ரசம் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சிடுறது. புளியை கரைச்சிட்டு ஒரு 4-5 தக்காளியை மிக்சியில் அடிச்சுட்டு அதையும் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் அரைச்சி போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா உப்பு கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் போட்டுக்குவேன். நான் இதுலேயும் போட்டுக்குவேன், தாளிக்கிறதுக்கும் போட்டுக்குவேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு ரசத்தை நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் நிறையாவே போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இது நுர பொங்குனோடனே டக்குன்னு மூடி வச்சுட்டு ரசம் ரெடி ஆயிரும். ரசம் ரெடியானதுக்கப்புறம் உப்பு கறி செய்யலான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா வந்து விதையை எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டேன். வணக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதில் வந்து நிறைய மசாலாலாம் நம்ம எதுவுமே சேர்க்க மாட்டோம், பட்டை கிராம்பெல்லாம். மஞ்சத்தூள் போட்டு வணக்கி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்க வரேன். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதிலே வணக்கி விட்டா எண்ணெய் தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். தண்ணி பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நான் மூடி போட்டு வேக வச்சு எவ்வளோ தண்ணி விட்ருக்குன்னு. இது நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு ஒரு கிளறி விட்டு அடுப்பை அமர்த்தி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக உப்பு கறி ரெடி ஆயிரும். இந்த எண்ணெய் வந்து இனி போக போக நல்லா சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி, ரசமும் ரெடி, நல்லா சூப்பராக ஒரு புளி ரசம் ரெடி சூடாக சாப்பிட்றதுக்கும். அதுக்கப்புறம் உப்பு கறியும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருமே உட்காந்து சூடாக சாப்பிட ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு முதல்ல சாப்பாடு ரசம்லாம் போட்டுட்டு சிக்கன் உப்பு கறி வச்சுட்டேன். எனக்கு வந்து கடைசி எப்போவுமே இந்த சிக்கனில் கீழே அடியில் எண்ணெயாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தோடு போட்டு சோத்தில் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யார் இந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கார்ட்ட எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவர் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வெக்க வந்துருச்சு அவருக்கு.